அண்ணா கேட்குறது கஷ்டமாக இருக்குண்ணா. இங்கே கொஞ்சம் தூரமாக நடந்து வந்துட்டுருக்குறேங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது. பஸ்ஸு காசு இல்லை. பணம் ஏதாச்சும் வச்சுருக்கீங்களாண்ணா? நானே பாருங்க கையை முடியாமல் வேலைக்கு வெட்டி கூட போவோம். நான் அண்ணா ஒரு 10 ரூபா மட்டும் இருந்தால் கொடுங்களேன். நானே இதை பொறுக்கி தான் நாங்களே பிடிச்ச மாதிரி 2 பேரும் பையன் ஒருத்த வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சரி சரிங்க. கீழே விழுந்து கையை விழுந்து முடியாது. இந்த ஒரு கையில் தான் வச்சுருக்கோம். நாங்களே தான் இதான் பண்ணி. சரிண்ணா. என்ன படிக்கிற அப்படிங்க பையன்? பையன் 4வது படிக்கிறோம். 4வதுங்களா? எங்கள் எந்த ஏரியா தானுங்களா நீங்கள்? இந்த ஏரியா தான். என்ன கைக்கு என்ன பிரச்சனைங்க? கை வந்து கீழே விழுந்து வேலைக்கு வந்து கீழே விழுந்து அது நாளாக இந்த கையை வந்து தூக்கிட்டு வேலை செய்ய கட்டட வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். சரி சரி. கட்டட வேலை செய்யும்போது படி ஏற முடியாது, சிலிட்டு மட்டும் தூக்க முடியாது, வெயிட்டில் தூக்க முடியாது. சரி சரி பரவாயில்லண்ணா. நான் சரி ஏதாவது உதவி கிடைக்குமா அப்படின்றத. பஸ்ஸுக்கு காசு இல்லைங்க, நடந்து போனோம். நான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நானே பார்த்துட்டு இருந்துட்டு நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்களா? அதான் தெரியுதுங்க தெரியுது. உங்கள்கிட்ட கேட்கறதுக்கே கஷ்டமாக தான் இருந்துச்சுங்க. இங்கே வந்து எடுத்த கொடுத்துருவாங்க. நாங்களே பார்த்துக்கிட்டா இதை வச்சு தான் நாங்களே போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏதோ என்னால் முடிஞ்சது ஏதோ இருக்கிறத பார்த்து தரேன். அது வச்சுருக்கீங்களா? எதாவது இருக்கு? 5 தான் தரேன். அதுக்கு மேலே போதுங்க. அது போதுங்க இருந்தால் கொடுங்க. 10 ரூபா வேணும் தருங்க. என்னை வந்து கேட்டுட்டீங்க. எனக்கு சங்கடமாக நானும் உங்களை மாதிரி இருந்தவங்க தான். சரி இல்லை சரிண்ணா கொடுங்கண்ணா கொடுங்கண்ணா. சரி இதுதான் வச்சுருப்பீங்க போல இருக்கு. வேறு காசு இல்லைங்க. நானே டீ சாப்பாடுன்னு வச்சுருந்தேன். உங்கள் கஷ்டத்தை பார்த்தவங்களும் சரி இருக்கிறத வச்சு நான் கொடுத்துருக்கேன். இது வச்சு தான் இப்போ நானும் போல போட்டு. இப்படி உங்கள்கிட்ட யாராச்சும் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்களா இந்த மாதிரி? இந்த மாதிரி உதவி பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. எதோ நம்மளா இருந்தால் தான் அவங்க கேட்குற நேரத்தில் நம்ம கையில் இருந்தால் ஹெல்ப் பண்ணலாம். இல்லைங்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் இந்த பக்கம் வாங்கலாண்ணா. சரிங்க. கை கொடுங்களேன். ரொம்ப சந்தோஷம். உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுத்தீங்க பார்த்தீங்களா? இருக்கிறத வச்சு. ஏன்னா நீங்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. இதெல்லாம் பிளாஸ்டிக்குங்க. பிளாஸ்டிக், ஒட்டாங்குச்சி, இந்த பாட்டில் அதெல்லாம் எதோ எடுத்து போட்டோம்னா ஏதோ 200-300 போச்சுன்னா ஏதோ அரிசி பருப்புக்கு ஆகும், வீட்டு செலவு. ஒரு நாளைக்கு எவ்வளவுங்க? டெய்லி இந்த வேலை தானே? இந்த வேலை தான். ஒரு கையும் முடியல, முடியாமல் ஒரு 6 மாசமா இந்த வேலை தான் பார்த்துருக்கேன். ஏதோ நம்ம குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிற எடுத்துட்டு. உங்களுக்கு இது செய்யறப்ப கஷ்டமா? எந்த ஒரு கஷ்டமும் நம்ம கிடையாதுங்க. வறண்ட கூட திருடக்கூடாது. ஏதோ நம்ம ஒரு தொழில் மாதிரி செய்யும் தொழில் மாதிரி. இது நமக்கு ஒரு தொழில் மாதிரி ஆகிப்போம். தொழில் மாதிரி தான். தொழில் மாதிரி. மற்றபடி நம்ம கட்டடத்தில் எப்படி வேலை செய்யறோமோ அதே மாதிரி இது ஒரு தொழில் மாதிரி. சரி ஓகேண்ணா. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எனக்கு கொடுத்தது. ஆனால் நான் வந்து இது உங்கள்கிட்ட என்ன சொல்கிறது, உங்கள்கிட்ட பொய் சொன்னேன்னு சொல்லலாம். என்கிட்ட காசு இல்லாமல் இல்லை. சரிங்கய்யா. இல்லை நீங்கள் கேட்டீங்க, ஏதோ என்னால் நான் ஹெல்ப் பண்ணினேன். அதாவது என்கிட்ட காசு இல்லாமல் இல்லைண்ணா. நான் எப்படின்னா இந்த வீடியோ போட்டுட்ருக்குறேங்க. அதாவது இந்த ஏழைங்க கிட்ட போய் நம்ம ஒரு உதவின்னு கேட்டால் அவங்க செய்கிறாங்களா அப்படிங்கிறது தான். அது பொதுவாக சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கொடுத்துட்டீங்க பார்த்தீங்களா? இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மற்றவங்ககிட்ட ஒரு இடத்துல உட்காந்து ஒரு வேலை செய்கிறவங்கள்ட்ட தான் நான் இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்கள் மாதிரி ஆளுகிட்ட இதை ஃபஸ்ட் டைம் நான் கேட்டிருக்கிறேன். அது முதல் ஆளே நீங்கள் வந்து கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ சம்பாதிப்பீங்க இதில் வந்து? ஒரு 150 ரூபா 200 ரூபா சம்பாதிப்பேன். சரிண்ணா. உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் சம்பாதிக்கிற காசை மட்டும் நான் கொடுக்குறேன். சரிங்க. நீங்கள் மாதிரி நினச்சி பார்ப்போம். நான் எது கூட பார்க்கலைங்க. நாங்கள் இப்போ கஷ்டப்படுத்தா வருவீங்க நான் நினச்சேன். இல்லைண்ணா இல்லை அது கேட்டீங்க. நான் உடனே என் கையில் கிடைச்சேன் கொடுத்தேன். பிடிங்க. நீங்கள் கொடுத்த 10 ரூபா. சும்மா நன்றிங்கய்யா. நான் வந்து இப்போ அந்த தொழிலை பார்த்துட்டு பாவப்பட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. நான் என்ன என் மனசில் துடிச்சு நடந்து வருவாங்க போல இருக்கு பாவம். சரி நம்மளால இருந்து செய்வோம் அப்படின்னு. ஆனால் என் கஷ்டத்தை பார்த்து இருந்துட்டு நீங்களே வந்து கொடுத்து போகிறீங்க. இது ரொம்ப நன்றியாக இருக்குங்க சார். ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. சரிங்க. சரி. இது ஒய்ஃபுங்களா? ஒய்ஃபுங்கய்யா. சரி சரி. ஒரு பையன் ஒருத்தர். சரிங்க. சொந்த ஊர் இதுதானுங்களா? சொந்த ஊர் இதுதாங்க. திருப்பூர் தானுங்களா? சரிங்க சரி. இது நம்ம தொழில் மாதிரியா? நம்ம வந்து கேவலம்லாம் பண்ண மாட்டேன். இல்லை அதை கேட்கணும். உண்மையிலே உங்கள்கிட்ட வந்தது காரணமே அதுதான். நீங்கள் இது இப்படி பண்ணுறது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுனால இது வந்து நம்மளுக்கு பொறுத்தளவுக்கு இந்த கேவலம் பண்ணல இல்லையா? நம்ம ஒரு தொழில் மாதிரி இது. இப்போ சரிண்ணா ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ஆனால் இந்த மாதிரி உண்மையிலே நிறைய பேத்துக்கு சரிங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பாவம்னு நினச்சி தான் நான் நினச்சேன். ஆனால் என்னோட பாவத்தை நினச்சி நீங்கள் கொடுத்துட்டு போனீங்க. சரிங்க. முடியல, கை முடியல அப்படிங்கிறதுனால பஸ் எல்லாம் பெயிண்ட் அடிக்கிறாளுங்க. நான் கம்மியில் டெய்லர் கை முடியலைங்க. அதனால ஒரு தான் இது இப்போ எவ்வளோ நாள் ஆச்சுங்க? 6 மாசமா இருக்கு. என்ன கையில் விழுந்துட்டீங்களா? என்ன கீழே விழுந்து வேலை செய்யும்போது கீழே விழுந்து சதை பிறந்து போய் இந்த கை மேலே தூக்க முடியும். சிமெண்ட் மட்டும் தூக்க முடியாது, அடியேற முடியாது ரொம்ப நேரம். வெயிட்னு எதுவுமே கையில தூக்க முடியாது. வேலை அதிகம் செய்ய முடியாதனால நானே வேலைக்கு போகாம இந்த வேலைக்கு அவருக்கு துணைக்கிட்டு நீங்களும் வர்றீங்க. என்னால் தூக்க முடியாதது அவங்க தூக்கிட்டு வந்து. ஏன்னா தனியா போனாங்கனாக்கா இங்க என்ன வேணாலும் நடக்கும். மயக்கம் வரும், தலை சுத்தல் மாதிரி இருக்கு நமக்கு. அதனால போய் மயக்கம் வரும் அப்படின்னு சொல்லி இருந்துட்டு இதுவும் கூட வந்து என்னால் தூக்க முடியுதுன்னா என் வீட்டுக்காரமா தூக்கிக்குவாங்க.
சரி. என்னால முடிஞ்சா நான் தூக்கிடுவேன். ஓகே, இது சாயந்தரம் வரைக்கும் நீ தானுங்களா இல்லை மதியம்? இல்ல இப்ப நான் வெயில் மத்தியானம் சாப்பாடு வரைக்கும் நம்ம இருந்துச்சுன்னா எடுத்துட்டு போவீங்க. இல்ல அப்படின்னா மத்தியானம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மத்தியானத்துக்கு மேல மத்தியானம் வந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வரும். யாராச்சும் வந்து இந்த மாதிரி உதவி பண்ணுவாங்களா உங்களுக்கு? இல்ல இன்ன வரையும் பண்ணது இல்லைங்க. இன்னைக்கு வரைக்கும் பண்ண பண்ணல. வரைக்கும் யாருமே எங்களுக்கு கேட்டதும் கிடையாது. இது நாங்களே எங்கள்கிட்ட வந்து கேட்டது கிடையாது. சாப்பாட்டுக்கே தண்ணி குடிச்சு கூட படுத்து வைக்கிறமா வழி. ஆனா நான் இது மாதிரி நாங்க யார்கிட்டயுமே கேட்கறது ஏதோ நம்மளால முடிஞ்சது இதுல இவங்க வரது பதிச்சு நம்ம குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். சரிண்ணா, சரிண்ணா, ரொம்ப சந்தோஷம். யார்கிட்டயும் நான் கேட்டது இல்லைங்க இது வரைக்குமே. நீங்க ஏதாவது தெய்வம் வந்து கொடுத்தீங்க. நீங்க கஷ்டப்பட்டு என்ன பார்த்துட்டு பாவப்பட்டு நீங்க கொடுத்துட்டு போறீங்க. நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. சரிண்ணா, 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 சரி, சந்தோஷம். பார்க்கலாம், என்ன பார்க்கறதுன்னா வர்றேங்க. ரைட். சரி.